வணக்கம். முக்கிய செய்திகள். அரசு சார்பில் கொண்டாடப்பட்ட பாரதியாரின் பிறந்தநாள் விழா. சிலைக்கு முதல்வர் நாராயணசாமி மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை. தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட உருளையன்பேட்டை தொகுதி பொதுமக்கள். தொகுதிக்குட்பட்ட ராஜாநகர் பகுதியில் பொதுமக்களுக்கு அரிசி வழங்கினார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நேரு. சேதமடைந்த சாலைகளை போர்க்கால அடிப்படையில் உடனடியாக சரி செய்ய வேண்டும். பொதுமக்களுடன் இணைந்து சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து கடும் பாதிப்பு. கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட வில்லியனூர் தொகுதி பொதுமக்கள். குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசியை வழங்கினார் அமைச்சர் நமச்சிவாயம். கஞ்சா விற்பனையில் தொடர்புடைய மருத்துவர் உட்பட 4 பேர் கைது. 1 கிலோ கஞ்சாவை கைப்பற்றி போலீசார் அதிரடி. இனி விரிவான செய்திகள். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரியில் அரசு சார்பில் முதல்வர் நாராயணசாமி அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் ஆளுநர் மாளிகை அருகே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் உட்பட பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பாரதியார் நினைவிடத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் நாராயணசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட உருளையன்பேட்டை தொகுதி புதுப்பாளையம் வார்டு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நேரு அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். வடகிழக்கு பருவமழை மற்றும் வங்கக்கடலில் உருவான 2 புயல்களின் காரணமாகவும் புதுச்சேரியில் நகரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த 1 வாரமாக மழை கொட்டி தீர்த்தது. இதனால் ஏராளமான பொதுமக்கள் தங்களின் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்தனர். இவர்களின் இன்னலை போக்கும் வகையில் மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் மற்றும் உருளையன்பேட்டை அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் தொகுதி முழுவதும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. அதனொரு பகுதியாக உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் வார்டு ராஜாநகர் பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவனருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் விநாயகம், ரகு என்கின்ற ரகோத்தமன் ஆகியோர் அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். மேலும் நிகழ்ச்சியில் தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் வார்டு முன்னாள் கவுன்சிலர் அஞ்சலி தேவி, சிவராஜ், குணசேகரன், ரெனோ, தமிழ், சிவராமன், ராஜி, ராஜா, கோபால், குமார், பிரதாப், குமார், ஜோசப், கோவிந்தன், விக்டோரியா, திருமுருகன், கார்த்திக், லோகேஷ், ஷியாம், தீபக், கோகுல், பாண்டி, கோபி மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தினர் செய்திருந்தனர். முதலியார்பேட்டை பகுதியில் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் நிவர் மற்றும் புரவி புயலின் காரணமாக கடந்த 10 நாட்களாக தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் சாலைகள் மிகவும் சேதமடைந்தது. இந்நிலையில் முதலியார்பேட்டை வழியாக கடலூர் செல்லும் சாலை மிகவும் சேதமடைந்து போக்குவரத்திற்கு பயன்படாத சூழலில் இருந்தது. இதனை சீரமைக்க வலியுறுத்தி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அரசுக்கு கடந்த சில நாட்களாக கோரிக்கை வைத்திருந்தார். இந்நிலையில் மழையால் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க கோரி முதலியார்பேட்டை தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் 300க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி கடலூர் சாலையில் மரப்பாலம் சந்திப்பில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் மரப்பாலத்தில் இருந்து கடலூர் செல்லும் சாலை மற்றும் இந்திரா காந்தி சதுக்கத்தில் இருந்து மரப்பாலம் வரை 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து அதிகாரிகள் இதனை உடனடியாக சீரமைக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் 1 மணி நேரத்திற்கு பிறகு கைவிடப்பட்டது.
காலாப்பட்டு பாலமுருகன் ஆலயத்தில் உள்ள பைரவர் ஆலய கும்பாபிஷேக விழாவில் முதல்வர் நாராயணசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயம் உள்ளது. ஆலயத்தில் உள்ள பைரவர் சுவாமிக்கு மகா கும்பாபிஷேக விழா கடந்த 10ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. இன்று காலை 3ஆம் கால யாகசாலை பூஜை நடைபெற்று பின்பு கலச புறப்பாடு கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் நாராயணசாமி, அமைச்சர் ஷாஜகான் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழு நிர்வாகிகள் செய்திருந்தனர். மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட லூர்து நகர் பகுதியில் தேங்கிய மழைநீரினை சட்டமன்ற உறுப்பினர் சுகுமார் வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டார். புதுவை மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட லூர்து நகர் மற்றும் ராஜா நகர் பகுதியில் தொடர் மழையின் காரணமாக பல்வேறு பகுதியில் மழைநீர் வெள்ளம் போல் காணப்படுகிறது. இதனை அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் சுகுமாரன் நேரில் சென்று பார்வையிட்டு மழைநீரினை உடனடியாக வெளியேற்ற நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதனையடுத்து என்ஆர் மக்கள் பணி இயக்க தலைவர் PRT பிரபு தலைமையில் மழைநீரினை மின்மோட்டார் கொண்டு உடனடியாக வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து பொதுமக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் முன்விரோதம் காரணமாக வாலிபர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் ரவி. இவர் மீது புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் ரவியும் அவரது நண்பர்களும் கரிக்கலாம்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே மது அருந்திக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அங்கு பதுங்கியிருந்த மர்ம நபர்கள் ரவியை கத்தியால் வெட்டியதில் ரவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கொலை சம்பவம் குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கரிக்கலாம்பாக்கம் காவலர்கள் ரவியின் உடலை மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நடிகர் பார்த்திபனின் மனிதநேய மன்றம் சார்பில் புதுச்சேரியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் நிவர் மற்றும் புரவி புயல் காரணமாக தொடர்ந்து 10 நாட்கள் கனமழை பெய்தது. இதனால் வாழ்வாதாரம் இழந்த 50க்கும் மேற்பட்ட புதுச்சேரியை சார்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நடிகர் பார்த்திபனின் மனிதநேய மன்றம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் ஊனமுற்றவர்கள் மற்றும் கண் பார்வையற்றவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சுதேசி மில் வளாகத்தில் நடைபெற்றது. படப்பிடிப்பிற்காக புதுச்சேரி வந்த நடிகர் பார்த்திபன் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஊனமுற்றவர்களுக்கு அரிசி உட்பட அத்தியாவசிய பொருட்களையும், கண் பார்வையற்றவர்களுக்கு நடக்கும் கைப்பிடி உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் புதுச்சேரி நடிகர்கள் மற்றும் பன்முக கலைஞர்கள் முன்னேற்ற சங்க தலைவர் பாண்டி செல்வம், பொதுச் செயலாளர் குமரன், புதுச்சேரி கலை இலக்கிய பெருமன்ற தலைவர் சிவக்குமார், செயலாளர் பாலகங்காதரன், பொருளாளர் துரை செல்வம், சமூக சேவகர் தமிழ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வீர தமிழச்சி வேலுநாச்சியார் இலக்கிய சமூக அமைப்பு சார்பில் சித்தானந்த சுவாமிகள் கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள பாரதியாரின் திருவுருவ சிலைக்கு கவிதாஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுவை வீர தமிழச்சி வேலுநாச்சியார் இலக்கிய சமூக அமைப்பின் நிறுவன தலைவர் NS கலைவர்தன் தலைமையில் கருவடைக்குப்பம் குயில்தோப்பு பகுதியில் சித்தானந்தா சுவாமிகள் கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள பாரதியாரின் திருவுருவ சிலைக்கு பாரதியார் பிறந்தநாளை ஒட்டி மலரஞ்சலி, புகழஞ்சலி, கவிதாஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வீர தமிழச்சி வேலுநாச்சியார் இலக்கிய சமூக அமைப்பின் நிறுவன தலைவர் கலைவர்தன் பாரதியாரின் பிறந்தநாள் புகழஞ்சலி உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் அமைப்பின் செயலாளர்கள் ரூப சந்திரசேகரன், சுப்பிரமணியன், புகழேந்தி, ஒருங்கிணைப்பாளர் மனோஜ்குமார், ரமேஷ் பைரவி, காஞ்சனா, சரவணன், மோனிஷ் விஜயகுமார், சத்யா, செல்வ திலகராஜ் மற்றும் மருத்துவர் கலைவேந்தன், செல்வம், பாரதி கலியன் கவிதாஞ்சலி செலுத்தினர். மேலும் பொதுமக்கள் பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர். இதேபோல் புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியில் அமைந்துள்ள வாஞ்சிநாதன் மன்றம் சார்பில் பாரதியார் பிறந்தநாள் விழா மன்றத்தில் கொண்டாடப்பட்டது. அதன்படி பாரதியாரின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி மாணவர்கள் அனைவரும் பாரதி கவிதைகள் வாசித்தனர். பின்னர் அனைவருக்கும் கவிதை புத்தகங்களை வாஞ்சிநாதன் மன்ற தலைவர் பாலகங்காதரன் வழங்கினார். நிறைவாக செயலாளர் கண்ணதாசன் நன்றி கூறினார். இதேபோல் புதுச்சேரி கலை இலக்கிய பண்பாட்டு பேரவையின் சார்பாக பாரதியார் பிறந்த தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கருவடிக்குப்பம் ஸ்ரீ சித்தானந்தா கோவிலில் உள்ள பாரதியார் சிலைக்கு மாலை அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டது.
மேலும் கலை இலக்கிய பண்பாட்டு பேரவையின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் சிவகுமார் மாலை அணிவித்தார். பின்னர் மகாகவி பாரதியார் பற்றி வழக்கறிஞர் லெனின்துரை பேசினார். நிகழ்ச்சியில் அகில இந்திய ஜனநாயக இளைஞர் சங்க புதுச்சேரி மாநில துணைத் தலைவர் ஹரிஷ், நாகராஜ் மற்றும் ஏஐடியூசி மாநில துணைத் தலைவர் சங்கர் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். ரெட்டிச்சாவடி பகுதியில் கடலூர் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் தமிழகம் மீட்போம் தேர்தல் பரப்புரை ஆலோசனைக் கூட்டம் குணசேகரன் தலைமையில் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வடக்கு ஒன்றிய திமுக அனைத்து ஊராட்சிகளுக்கும் திமுக தலைவர் ஸ்டாலின் தமிழகம் மீட்போம் தேர்தல் பரப்புரை வருகிற 17ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் காணொலி மூலம் 4 இடங்களில் மையம் அமைத்து நடைபெற உள்ளது. அதற்கான ஆலோசனைக் கூட்டம் கடலூர் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் தவளக்குப்பத்தை அடுத்த தமிழக பகுதியான கடலூர் மாவட்டம் ரெட்டிச்சாவடி பகுதியில் நடைபெற்றது. கடலூர் வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர் குணசேகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு அவைத்தலைவர் தில்லை கோவிந்தன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஒன்றிய நிர்வாகிகள், மாவட்ட கழக நிர்வாகிகள், இளைஞர் அணி நிர்வாகிகள், தொண்டர் அணி நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள், அனைத்து அணி நிர்வாகிகள், கழக தொண்டர்களை திரட்டி சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. செய்திகள் தொடர்கின்றன. வில்லியனூர் தொகுதியில் மழை மற்றும் நிவர் புயலால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு அமைச்சர் நமச்சிவாயம் 5 கிலோ இலவச அரிசியை தனது சொந்த செலவில் வழங்கினார். புதுவை மாநிலம் வில்லியனூர் தொகுதியில் மழை மற்றும் நிவர் புயலால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வில்லியனூர் தொகுதி முழுவதும் உள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5 கிலோ இலவச அரிசியை தனது சொந்த செலவில் வழங்கி வருகிறார். முதற்கட்டமாக வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட SS நகர் மற்றும் பெரியபேட் பகுதியில் உள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தலா 5 கிலோ இலவச அரிசி வழங்கும் பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், தொண்டர் என திரளானோர் கலந்து கொண்டனர். கஞ்சா விற்பனையில் தொடர்புடைய ஜிப்மர் மருத்துவர் உட்பட 4 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்த 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். முதலியார்பேட்டை பகுதியில் தனியார் விடுதியில் நடைபெற்ற திடீர் சோதனையின் போது அங்கு போதை ஊசிகள் இருந்ததை கண்டுபிடித்தனர். தொடர்ந்து அதனை பறிமுதல் செய்து விசாரணை செய்து வந்த நிலையில் அது விலை உயர்ந்த கேட்டமைன் போதைப்பொருள் என்பதும் ஆரோவில்லில் வசித்து வரும் ரஷ்ய நாட்டை சேர்ந்த ஒரு வாலிபர் கொடுத்ததும் தெரியவந்தது. தொடர்ந்து இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டதில் லாஸ்பேட்டையை சேர்ந்த பிலிப்ஸ் என்பவர் போதைப்பொருள் விநியோகம் செய்து வந்தது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் அவரை கைது செய்த போலீசார் அவர் கொடுத்த தகவலின்படி கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையான ஜிப்மர் மருத்துவர் துரை மற்றும் அவரது நண்பர்கள் பார்த்தசாரதி, மணிகண்டன் ஆகியோரை கைது செய்தனர். பின்னர் 4வரும் கொரோனா பரிசோதனைக்கு பிறகு புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டனர். ப்ளஸ் இந்த கெட்டமைன் அதை சப்ளை பண்ணவர் நம்ம ஜிப்மரில் இருக்கிற டாக்டர் துரை என்பவர் கெட்டமைன் அவங்க சப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ அவர் அங்கே அனஸ்தெட்டிக் டாக்டராக இருக்கார். ஸோ அவர் தான் இவங்களுக்கு சப்ளை பண்ணார். ஸோ அவங்களுக்கும் ட்ராப் வச்சு நாங்கள் பிடிச்சிருக்கோம். இது ரிலேட்டடாக இன்னும் நிறைய பேர் இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அவங்களே நாங்கள் கூடிய விரைவில் பிடிக்கிறோம். சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி புஷ்பகாந்தி முதியோர் அரவணைப்பு இல்ல திறப்பு விழா கோர்க்காடு பகுதியில் நடைபெற்றது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்பியூன் கோர்க்காடு பகுதியில் சாரன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி புஷ்பகாந்தி முதியோர் அரவணைப்பு இல்ல திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சாரன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நிறுவனர் மோகன் வரவேற்புரையாற்ற ஃப்ரெண்ட்ஸ் ரியல் எஸ்டேட் நில நன்கொடையாளர் புவனா என்கிற புவனேஸ்வரன் தலைமை தாங்கினார். சாரன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி தலைவர் வின்சென்ட் முன்னிலை வகிக்க LIC மேனேஜர் கதிரேசன் திறந்து வைத்தார். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக சக்கரபாணி, சரவணன், ரமேஷ், வெங்கடகிருஷ்ணன், வித்யா ராம்குமார், தமிழரசி, ஆறுமுகம், மரியண்ண தயாவதி, சைலஜா, முகுந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவாக சாரன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி துணைத் தலைவர் ராஜ்மோகன் நன்றி கூறினார். மகாகவி பாரதியாரின் 138வது பிறந்த நாளை ஒட்டி பூரணாங்குப்பம் பகுதியில் அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி மாணவர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் 138வது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுவை மாநிலம் அரியாங்குப்பம் கொம்பியூன் பூரணாங்குப்பம் பகுதியில் தன சுந்தராம்பல் அறக்கட்டளை தலைவர் ஆனந்தன் தலைமையில் பாரதியாரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி மாணவர்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அறங்காவலர் குழு தலைவர் எழில் ராஜா, முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் திருவேங்கடம், சதீஷ், ரவிச்சந்திரன்,
தமிழ், எழில், தினேஷ், கீர்த்திவர்மா உட்பட மாணவர்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். நடிகர் ரஜினிகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு மக்கள் மன்ற நிர்வாகிகள் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். நடிகர் ரஜினிகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள ரஜினி மக்கள் மன்றம் சார்பில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் மாநில நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்கள் சிறப்பு பூஜை செய்தனர். தொடர்ந்து தங்கத்தேர் இழுத்து வழிபட்டனர். பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். நிகழ்ச்சியில் முன்னாள் மற்றும் மாநில நிர்வாகிகள் ரவிச்சந்திரன், ஜோதிகுமார், ரஜினி, கோபி, பாரதி ராஜா, யுவராஜ், ஸ்ரீதர் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வலியுறுத்தி துணைநிலை ஆளுநருக்கு தபால் அனுப்பி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு நிதியுதவி பெறும் பள்ளியில் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் அரசு நிதியுதவி பெறும் பள்ளி ஆசிரியர் மற்றும் ஊழியர் கூட்டமைப்பு சார்பில் துணைநிலை ஆளுநருக்கு கோரிக்கைகளை வலியுறுத்தி தபால் அனுப்பி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஓய்வு பெற்றவர்கள் சுமார் 30க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதேபோல் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தலைநகர் டில்லியில் விவசாயிகள் கடந்த 13 நாட்களாக போராடி வருகின்றனர். விவசாயிகளுக்கு ஆதரவாக நாடு முழுவதும் பல்வேறு கட்சியினர், அமைப்பினர் போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக விவசாய சட்ட மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் நடைபெறும் விவசாய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து புதுச்சேரி சுதேசி மில் அருகே நாம் தமிழர் கட்சியின் மாநில செயலாளர் சிவக்குமார் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சாலைகளை சீரமைக்க கோரி ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பாக பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு நூதன போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக சாலைகள் மிகவும் சேதமடைந்ததால் தொடர் விபத்துக்கள் ஏற்பட்டது. இதனை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு நிர்வாகிகள் அமர்ந்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு சாலைகளை சீரமைக்க கோரி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மீண்டும் முக்கிய செய்திகள். அரசு சார்பில் கொண்டாடப்பட்ட பாரதியாரின் பிறந்தநாள் விழா. சிலைக்கு முதல்வர் நாராயணசாமி மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை. தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட உருளையன்பேட்டை தொகுதி பொதுமக்கள். தொகுதிக்குட்பட்ட ராஜாநகர் பகுதியில் பொதுமக்களுக்கு அரிசி வழங்கினார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நேரு. சேதமடைந்த சாலைகளை போர்க்கால அடிப்படையில் உடனடியாக சரி செய்ய வேண்டும். பொதுமக்களுடன் இணைந்து சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து கடும் பாதிப்பு. கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட வில்லியனூர் தொகுதி பொதுமக்கள். குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசியை வழங்கினார் அமைச்சர் நமச்சிவாயம். கஞ்சா விற்பனையில் தொடர்புடைய மருத்துவர் உட்பட 4 பேர் கைது. 1 கிலோ கஞ்சாவை கைப்பற்றி போலீசார் அதிரடி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.